வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திணைசார் குடியிருப்புகளும் சூழல் இயலும் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ சூழல் இயல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதில் வெறும் உயிர் காரணிகள் மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து ஒளி, காலநிலை, நிலவியல், இந்த மூணும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிட்டுது. அது மாத்திரம் இல்லாமல் புவியியல், காலநிலையியல், மண்ணியல், மரபியல், இயற்பியல் இதெல்லாம் கூட அதில் உள்ளடக்கி இருக்கிறது தான் சூழலியல் ஆய்வு. இதில் பார்த்திங்கன்னா மனுஷன் ஆரம்ப காலத்தில் விலங்குகளோடு விலங்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவனுடைய முன்னேற்றம் மேலே ஏற 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 அவனுக்குன்னு முதல்ல தேவையாக இருந்தது குடியிருப்பு தான், தங்கிறதுக்கு ஒரு வீடு. இதை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எந்த திணையில் இருந்தாங்களோ, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 திணைகள் இருக்கு இல்லையா. ஸோ அந்தந்த திணையில் வாழ்ந்த மக்கள் அங்கே என்னென்ன பொருட்கள் கிடைச்சதோ அதையே கட்டுமான பொருட்களாக வச்சு அவங்களோட குடியிருப்பை அமைச்சுக்கிட்டாங்க. அதே சமயத்தில் அந்தந்த வீடுகளோட அமைப்பும் அவங்க இருந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வடிவமைப்பும் இருந்தது. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா மனிதர்கள்லாம் மலைகள் இருந்தபோது குகைகள்லையும் மர பொந்துங்களையும் தான் பாதுகாப்பாக இருந்தாங்க. ஆனால் சூழலோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு கற்றுக்கிட்ட மனிதன் மலையில் அவனுக்கான ஒரு நிலத்தை அமைச்சு அதில் வாழ தொடங்கினான். அப்போ மலையில் கிடச்ச இயற்கையான பொருட்களை வச்சு அவனுடைய குடியிருப்பை அவன் கட்டிக்கிட்டான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு நிலத்துலேயும் வாழ்ந்தவங்க, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில் வாழ்ந்தவங்க அவங்க வாழ்ந்த அந்த சூழல், அந்த காலநிலை, தொழில்நிலைக்கு ஏற்ப அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் கிடைச்சதோ அந்த பொருளை வச்சு அவங்களோட இருப்பிடத்தை கட்டிக்கிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு குறிஞ்சி திணையில் இருந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னா சின்ன குடியிருப்புகளாக வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க இருந்தது மலை, அந்த மலை பகுதின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி குடியிருப்பை அமைச்சிக்கிட்டு அங்கே அணிலும் எலியும் உள்ளே வராத மாதிரி ஈர்த்த நிலையை வச்சு அவங்க கூரைகள் கட்டிக்கிட்டாங்க. இந்த கூரைகளை பார்க்குறதுக்கு முள்ளம்பன்றியோட முதுகை போல் இருக்கும். நெளிந்து நெளிந்து அழகாக வேயப்பட்டிருந்த கூரைகள் ஆற்று மணல் மாதிரி தோற்றம் அளிச்சது அப்படின்ற செய்தியை நம்ம பெரும்பான்மாற்று படையில் பார்க்குறோம். அது என்ன பாடல்னா, வரிபுற அணிலோடு கருப்பை ஆடாது ஆற்று அறல் புரையும் வெறித்து உடை கொழுமடல் வேல் தலையன வைநுதி நெடுநகர் ஈத்திலை வேய்ந்த எய்புற குரம்பை. அதாவது வரிபுற அணிலோடு கருப்பை ஆடாதுன்னா வரிகளுடைய முதுகை கொண்ட அணிலும் அதே மாதிரி எலிகளும் உள்ள நுழையாத அளவுக்கு பாதுகாப்பான நெருக்கமான வீடு. ஆற்று அறல் புறையும் வெறிந்து உடை கொழுமடல்னா ஆற்று மணல் போல் மென்மையாக நெளிந்து நெளிந்து செல்கிற முதுகு பகுதியை உடைய செழுமையான பனை மடல் போன்ற கூரை. வேல் தலையன வைநுதி நெடுநகர்னா வேலோட நுனி எப்படி கூர்மையாக இருக்குமோ அந்த மாதிரி கூர்மையான நுனிகளை இருக்கக்கூடிய கூரைகளுடைய வீடுகள். ஈத்திலை வேய்ந்த எய்புற குரமை, அதாவது ஈச்ச மரத்தோட இலைகளை அந்த கூரைக்கு அவங்க வச்சு அதில் வேஞ்சது பார்த்தா முள்ளம்பன்றியோட முதுகை போல் முட்கள் வெளியில் நீட்டி கொண்டிருக்கிற அமைப்பை கொண்ட குடியிருப்பு அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.